60 ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவில் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய சபாநாயகர் குடியரசினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இந்த விஷயத்தில் அவருக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சீரியஸான விஷயம், இதுவரை எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குது சப்ஜெக்ட், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோடி அரசின் இன்னொரு மோதல் போக்கின் விளைவு தான் இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் போய் குடியரசு துணைத் தலைவர், ராஜ்யசபா சேர்மன் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருப்பது. நாடு விடுதலை அடைஞ்சு இந்த 77 ஆண்டு காலத்தில் 52 பார்லிமெண்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த 70 வருஷத்தில் 72 வருஷத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. தன்னுடைய அதாவது எப்படி சொல்கிறது, தன்னுடைய அகங்காரத்தால், மற்றவர்களை மதிக்காத தன்மையினால், மோடிக்கு தன்னுடைய விசுவாசத்தை எப்படியா காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் இன்றைக்கு துணை சபாநாயகர் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதாவது எதிர்கட்சிகளே ஒரு சுத்தமாக பேச விடுறதே இல்லை. அதேமாதிரி அவை விதி 267 சபையை ஒட்டி வைத்து விட்டு தீர்மானம் பேசணும்னு எவ்வளோ இஷ்யூஸ் வந்தது. ஒரு தடவை கூட 267 விதியை அவர் தன்னுடைய இது வரைக்கும் பதவி ஏற்ற 2 வருஷத்தில் பயன்படுத்தினதே கிடையாது. அனுமதிக்க மறுக்கிறார். எதிர்கட்சிகளே பேச அனுமதிக்க மறுக்கிறார். வேறு வழி இல்லாமல் தான் எதிர்கட்சிகள் இன்றைக்கி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. முதல்ல 14 நாள் இப்படி நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ 20ஆம் தேதியோட சட்டசபை பார்லிமெண்ட் முடித்ததுனால அதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெக்னிக்கல் கிரவுண்ட்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும். ஒருவேளை அது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டாலும் எதிர்கட்சிகளுக்கு நம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட் லோக்சபாலையும் நிறைவேறணும். அது ராஜ்யசபாவில் மட்டும் இல்லை, லோக்சபாலையும் சம்மந்தம் வேணும். 2 இடத்துலையுமே உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதனால் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாட்டியும் அது தோற்று தான் போகும். ஆனால் அது எழுப்பக்கூடிய கேள்விகள் முக்கியமானவை. சுதந்திர இந்திய வரலாற்றில் முறையாக ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்றன என்றால் மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக ஒரு நிமிடம் கூட அவர் அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது, ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும். தார்மீக அடிப்படையில் அந்த மாதிரி தான் இந்திய அரசியல் அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் பார்க்கவே முடிய மாட்டாங்க. எல்லாமே அது அப்படியே தார்மீகங்கிறது எதுவுமே கிடையாது. அது இஷ்யூஸாக நான் கூட வயலன்ஸே பண்ணியிருந்தால் கூட அந்த பதவி அனுபவிக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் தான் பின்பற்றுறங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இப்போ ஒரு சீரியஸான விஷயம் அது நகர்ந்துருக்கு. இதை பற்றி ஏற்கனவே லாஸ்ட் செஷன்லேயே மழைக்கால கூட்டத்தொடரில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, கொண்டு வரணும்னு சொன்னாங்க. பட் இந்த முறை அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இப்படி ஒரு விஷயத்துக்கு அவங்கள நகர்த்த எதிர்கட்சியில் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குனாதான் ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன ஒரு விஷயத்த எதுவுமே பேச விட மாட்டேன்றார். கடந்த 2.5 ஆண்டுகளாக பதவியேற்றதுலேருந்து, குறிப்பாக கடந்த ஓராண்டாக தேர்தல்களுக்கு முந்தின சில மாதங்கள்லேருந்து அவர் கம்ப்ளீட்டாக எதிர்கட்சிகள் 267 நிறைய முறை அவையை ஒத்தி வச்சு கடந்த காலங்களில் மாநிலங்களை விவாதிச்சிருக்கு. பிஜேபி 10 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க மாநிலங்களவையில் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அன்றைய வைஸ் பிரசிடென்ட்டு 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த அமித் அன்சாரி பிஜேபிக்கு எவ்வளவோ சாதகமாக தான் நடந்துக்கிட்டார். இல்லாட்டி பிஜேபி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கும். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு வெங்கையா நாயுடு 5 வருஷம் அமைதியாக தான் இருந்தார், சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு நிலைமை மோசமாக மாற ஆரம்பிச்சிது. வெங்கையா நாயுடு பிஜேபி, அதுக்கு முன்னால் ஹமீத் அன்சாரி காங்கிரஸ், 2 பேர் இருக்கும்போதும் 2 தரப்புமே கண்ணியமாக தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த வைஸ் பிரசிடெண்ட், இந்த மாநிலங்களவை தலைவர் முழுக்க மோடியோடைய சம்சாகிரின்வாங்க, மோடியோடைய சொல்படி கேட்டு நடப்பவராக இருப்பதால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வந்திருக்குது இன்றைக்கி. குறிப்பாக எதிர்கட்சி காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது ராஜ்யசபா தலைவராக இருக்கக்கூடிய கார்கே பற்றி அவர் வேற மாதிரியான சில கருத்துக்கெல்லாம் சொன்னார். பார்த்தோம், நீ ஏன் இப்படி காங்கிரஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக அவர்லாம் பேசினார். உங்களை இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன மாதிரியான விஷயத்தை அவர் அப்ரோச் பண்ண பார்க்குறாரு. அது ஒரு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனாக அப்ரோச் பண்ணுறாரு. எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய மசோதாக்களை அனுமதிக்க மறுப்பதன் மூலம் மோடி கிட்ட தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாரு. 27 ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. அதனால் மோடிக்கு தன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அவ்வளோதான். அது ஒன்று தான் எய்ம், வேறு என்ன? இந்த பிளேஸுக்கு வந்தவங்களுக்கு அது ஒன்று தான். ஏன்னா மனசாட்சி அடகு வச்சு தன்கர் நடந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கும்போது மம்தா பானர்ஜியை பாடாப்படுத்தினார், எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தினார். இப்போ பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சிகள் குரல் வலியை நெறித்து கொண்டிருக்கிறார். பள்ளி மாணவர்களைப் போல எம்பிக்களை நடத்துகிறார். தன்கர் அவர்களை ஏதாவது இது வரைக்கும் எத்தனையோ வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் பிஜேபி வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க, ஷெகாவத் மாதிரி.
வைரோன் சிங் ஷெகாவத், அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஹமீத் அன்சாரி மாதிரியானவர்களும் இருந்தாங்க. ஆனால் பிஜேபி கூட அவங்களுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரியான மூவ்ஸ் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்களாம் மரியாதை கொடுத்தாங்க எதிர்க்கட்சிகளை சுத்தமாக மதிப்பதற்கு தன்கர் தவறிய காரணத்தால் தான் இன்று இந்த அவமானத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஒரு நல்ல குடியரசு துணைத் தலைவராக, மாநிலங்களவை தலைவராக இருந்தால் அவர் உடனடியாக ராஜினாமா செய்து விட்டு போயிருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. பாஜக இதை விரும்புது. 100% பாஜக இதை விரும்புது. ஓகே, அது வந்து அமித் அன்சாரி கிட்ட அந்த பருப்பு வேகலை, வெங்கைய நாயுடு கிட்ட வேகலை, இவர்கிட்ட வேகுது நல்லா. இவர் இதை வச்சு நான் தான் சொன்னேன், ஒரு அரசியல்வாதியாக தான் அவர் செயல்படுறார். 27 குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இங்கே இருக்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்னு பார்க்கலாமா, அதோட சீரியஸான ஆக்டிவிட்டி? ஆர் என் ரவி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த அவர் கம்பேர் பண்ணுவோம். ஆமாம், ஆர் என் ரவி ஒன்றுமே கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் தன்கர் வந்து முழுக்க பிஜேபியோட குரலாக அவர் அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்கிறேன், அல்டீரியர் மோட்டிவ் மோர் லாயல் தேன் த குயின்னுவாங்க. பிஜேபியிடம், மோடியிடம் தன்னுடைய விசுவாசத்தை காட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக? ஏற்கனவே உயர்ந்த பதவி வந்துட்டீங்க, இதுக்கு அடுத்த பதவி தான் உச்சபட்ச பதவி. அதை அடையணும்னா ஆளுநர், வைஸ் பிரசிடென்ட், இப்போ அடுத்த பிரசிடென்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஓகே. ஆனால் சார், இப்போ வந்து பாஜக வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அந்த பிரசிடென்ட் அப்படிங்கும்போது அந்த குடியரசுத் தலைவர் பதவியே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், பிறகு வந்து ஒரு பழங்குடிய சமூகம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளமாக அதை பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்னை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இவருக்கு அந்த விஷயத்தை எப்படி பாசிபிளா? அது எப்படி அதில் இவருக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. ஓகே, இவர் எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் மோடி ஒரு குடியரசுத் தலைவராக 27 நிறுத்த மாட்டார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. அது உண்மை. ஏன்னா யாரையோ தூக்கிட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ராம்நாத் கோவிந்த் வரும்போது யாருமே நினச்சி பார்க்கல. ராம்நாத் கோவிந்துக்கு பிறகு திரௌபதி முர்மு எங்கன்னு யாருமே தெரியாது. எஸ், அதே அதே மாதிரி ஒரு டார்க் ஹார்ஸ் தான் வருவாங்களே ஒழிய தன்கரை பிரசிடெண்ட் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதை நோக்கி தன்னுடைய காய்களை அவர் தன்கர் நகர்த்துகிறார் என்பது உண்மை. ஓகே. பட் ஆனால் சார், இப்போ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பின்பற்றுறதுனால வந்து ஒரு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே அப்படிங்கிற விஷயங்களை அதை பற்றி அதெல்லாம் பதவி கொடுக்கும் சுகம், அதெல்லாம் எல்லாத்தையும் திறந்துடும். அது எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதுதான் பதவின்னு வரும்போது அவங்களுடைய இன்னொரு முகம் வந்து நமக்கு அப்போ தான் தெரிய வரும். அது வரைக்கும் அவங்க நடத்தை வந்து ரொம்ப முன்மாதிரியான நடத்தையாக இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது தான் அது உங்களுக்கு வெளிப்படும். ஒரு மனிதனுடைய உண்மை முகத்தை கண்டுபிடிக்கணும், அவனுக்கு ஒரு கையில் பதவி கொடுத்தா போதும். ஒரு மனிதனுடைய உண்மையான தன்மையை நீங்கள் அறிய விரும்பினால் அவனிடம் பதவியை அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சரிங்க சார். இப்போ அவர் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்கள குரல் வலை நெருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி எதிர்க்கட்சிகள் என்னதான் பேசி என்ன நெருக்கடி அவங்க ஏற்படுத்திருப்பாங்க? இல்லை, மாநிலங்கள் அதுதாங்க பேசுறதால ஒன்றுமே ஸ்பீச் தானே. என்னென்னமோ பேசியிருக்காங்க. 1962 அண்ணா அன்றைய மாநிலங்களவையில் என்னெல்லாம் பேசினார். இன்றைக்கி பேசினா செடிஷன் பாஞ்சிடும். அண்ணாதுரை 62 பேசுனது இன்றைக்கி பேசினா தேச பாதுகாப்பு சட்டம் பாயும். நாங்கள் இந்தியாவிலேயே இல்லைன்றார் அவர். திராவிட நாடு தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்றாரு. நீங்களும் இந்தியர்கள் இல்லை, நானும் இந்தியர்கள் இல்லைன்னு அங்கேயே பேசுகிறாரு. யாருமே சீரியஸாக எடுத்துக்கலையே அவரை. மாறாக அவரை சிஸ்டம் அப்படியே கபலீகரம் பண்ணிச்சு, உள்வாங்குச்சு. 67 தேர்தலில் ராஜாஜியோட கூட்டணியில் போய் நிற்க வச்சுது. அது 71 காங்கிரஸோட கூட்டணியில் நிற்க வச்சுது. அதனால் அந்த கார்டு வேகாதுங்க. அது ஒருபோதும் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இல்லை சார், நான் தான் கேட்டேன். அதாவது இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து அவங்க என்னடா பேசிட்டு போகிறாங்க, என்னதான் விஷயத்த ஒன்றுமே பாதிப்பே இல்லைங்க. நீங்கள் பேச அனுமதிக்கிறதால எதுவும் பேச்சு தானேங்க, ஸ்பீச் தான். அதான் சார், ஏன் அதுக்கான அது என்னன்னா அது ஃபாசிஸ்டுகளுக்கே உரிய குணம். அது எனக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது. ரெண்டாவது, பலவீனமானவர்கள் அவர்கள். வாதத்தால் அவங்களால வந்து எதிர்கட்சிகளுக்கு முன்வைக்கக்கூடிய வாதத்தை தகர்த்தெறிய முடியாது. ஓகே, அவங்க பலவீனம் வெளிப்பட்டுடும். வாஜ்பாய் இருந்தாரெல்லாம் ஓரளவு அலோவ் பண்ணாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் எதை வேணால் பேசினாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்பீச் தானே, பேச்சு. அதுக்கு என்ன அடித்தா கையெடுத்து அடிக்க போகிறானா, இல்லை நிதி மோசடியா? ஒன்றும் கிடையாது. தனி மனித தாக்குதலை, பெண்கள் மீதான, உங்கள் வீட்டு பெண்கள் மீதான தாக்குதல், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இஷ்யூ தான் பேச போகிறான், பேசிட்டு போட்டுமே. தனிநாடு சரின்னு பேசின பேச்சு அனுமதித்த மக்களவைங்க நாடாளுமன்றங்க. அது நாங்கள் கட்டுண்டு கிடக்கிறோம், எங்களுக்கு விடுதலை வேண்டும், தமிழ்நாடு வந்து தனியாக போவதற்கான எல்லா காரணங்களும் அப்படியே தான் இருக்கிறேன்னா இவ்வளோ பேசியிருக்காரு அண்ணா. இப்போ வைகோ பேசியிருக்காருங்க, தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் ஆதரித்து பேசியிருக்காரு. பேசுறதுன்றது வந்து யாருமே ஸ்பீச் இஸ் ஃப்ரீங்க. அது ஒன்று யாருமே வந்து அது பார்லிமெண்ட்லலாம் ரொம்ப அதிகமான சுதந்திரம் உண்டு. சட்டசபையிலேயாவது சும்மா இழுத்து போட்டு உட்கார வைப்பானுங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது.
அங்கே நல்லாவே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நிறையா பேசலாம் நீங்கள். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் அந்த ஸ்பேஸ் சுருங்கிடுச்சு, ரொம்ப சுருங்கிடுச்சு. அதுவும் ராஜ்யசபாவில் வந்து அறிவாளிகளுடைய சபை, அது சீனியர்ஸ் ஹவுஸ்னு. அந்த இடத்துல வந்து மோடியால் நிற்க முடியல. அறிவாளிகளிடம் மோடிக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அதனால் வந்து அவரால் நிற்க முடியல. தன் அளவுக்கு தான் உயரத்துக்கு ராஜ்யசபாவை சதிச்சிடணும்னு அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆனால் சிஸ்டம் அதை ரெசிஸ்ட் பண்ணுது. சிதைக்க முடியுமா அவர் நினைக்கிற விஷயங்கள? முடியாது, அவ்வளோ சீக்கிரம் சேதாரங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் சார், இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு வெளியில் மீடியா மட்டும் பேசுறதுக்கான ஸ்பேஸும் குறைவாக இருக்குது, பார்லிமெண்ட் உள்ளே வந்து பேசுறதுக்கான ஸ்பேஸும் குறைவாக இருக்குது. அப்படின்னா அப்போ எப்போ தான் நம்ம பேசணும்னு நினைக்கிற விஷயத்தை எப்போ தான் இஷ்யூஸை வெளில கொண்டு போக அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே சார் போகும்னு பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரீம் இது வந்து எங்கேயாவது வெடிக்கும். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதால ரீச் பண்ண முடியுது எல்லாரையும். வெறும் ட்ரெடிஷ்னல் மீடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. பார்லிமெண்ட், அதாவது இந்திரா காந்தி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் இந்தியாவே சிறைக்கூடமாக்கி எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. தணிக்கை செஞ்ச பிறகு தான் நீங்கள் ஒரு பேப்பர் மேகசினில் வெளியிட முடியும். அப்போ கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்திரா காந்தியை வந்து மிக கடுமையாக எடுத்து பேசினாங்க. அதை அன்றைக்கி அலோவ் பண்ணாங்க. அன்றைக்கி இருந்த ஸ்பீக்கர்ஸ் அதை அலோவ் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த நாடும் சிறைக்கூடமாக மாற்றப்படுது. எமர்ஜென்சியில் எழுத்துரிமை முற்றிலும் பறிக்கப்படுது, பேச்சுரிமை பறிக்கப்படுது. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மிக கடுமையாக எமர்ஜென்சி விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். இந்திரா காந்தி சைலண்ட்டாக கேட்பாங்க. அந்த பக்கம் இருந்தது. இப்போ எதுவுமே பேசக்கூடாது, எவனுமே பேசக்கூடாதுன்ற லெவல் வருது. அது பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் எதிரொலிக்குது. தன்கர் வந்து அவமான சின்னம், இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அவமான சின்னம் ஜெகதீப் தன்கர். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அவர் தப்பித்து விடுவார். அவருக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷன் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற மக்களவையினுடைய துறை தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து அதை நிராகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாங்க, அவர் வந்து அதை வந்து முதல்ல 20 நாள் நோட்டீஸ் இல்லை, அதில் போயிடும். அப்படியே 20 நாள் நோட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் விவாதம் வேணால் நடக்கலாமே வழி அது வெற்றி பெற முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட நம்பர்ஸ் கிடையாது. வெற்றி பெறது முக்கியம் இல்லை, இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் காட்டணும். சுதந்திர இந்தியா வரலாறில் எந்த மாநிலங்களவை தலைவர் மீதும் ராஜ்யசபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததே கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது தோக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ உறுப்பினர்கள் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கிறது அவமானம் இல்லையா உனக்கு? அது ஒவ்வொரு நாளாக அது குத்தும். அவமானப்பட்டு தான் வெளியேறுவார் தன்கர். இன்றைக்கே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் நியாயப்படி பார்த்தா. சுதந்திர இந்தியா வரலாறுல 77 ஆண்டுகளில் ராஜ்யசபா சேர்மனுக்கு எதிராக யாருமே, எதிர்க்கட்சிகள் யார் ஆண்டாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்ததே கிடையாது. தன் மரியாதையை தானே கெடுத்துக்கொண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தின் அவமான சின்னமாக அமர்ந்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர். நன்றி. நன்றி சார். நன்றி சார்.